ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இந்த 5 ஆண்டு ஆட்சி காலத்துல திமுக என்னென்ன சாதனைகள்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நாம நாளுக்கு நாள் அதை பார்த்துக்கிட்டே தான் வரும். ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி குழந்தை பாலியல் தொல்லை பத்தி நாம பேசியிருந்தோம். அடுத்ததா கொடூரமான கொலைகள் பத்தி பேசியிருந்தோம். இப்போ பாத்தீங்கன்னா திமுக நிர்வாகியால நிறைய பணிப்பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை பத்தி பார்க்கலாம். திமுக நிர்வாகியால விமானத்துல பணி செய்யக்கூடிய ஒரு பணிப்பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானாங்க. அது சென்னையிலிருந்து டெல்லிக்கு போகக்கூடிய இண்டிகோ விமானத்துல பயணித்த அந்த விமான பணிப்பெண்ணை திமுக கவுன்சிலர் பாலியல் வன்கொடுமை செஞ்சதா சமீபத்துல ஒரு செய்தி வந்தது. அது செய்தி மட்டும் கிடையாது, உண்மையும் கூட. இந்த விஷயம் நம்மளோட மனசாட்சிக்கு ஏற்பட்ட இன்னொரு காயம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு திமுக கட்சி நிர்வாகியோட கையால 2 வயது குழந்தை தாக்கப்பட்டு இறந்ததா ஒரு செய்தியை நாம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி கொடூரமான குற்றங்களால ஏற்கனவே நம்மளோட தமிழ்நாடு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. இதுல இந்த மாதிரி ஒரு செய்தியை கேட்கும் போது நமக்கு இன்னும் வேதனையை கொடுக்குது. இது ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட தீப்பொறி அப்படின்னு நம்மளால கண்டிப்பா சொல்லிட முடியாது. இது ஒரு முழு வடிவத்தையே உருவாக்க கூடியதுதான். தமிழ்நாட்டுல வாழக்கூடிய மக்கள் இதை புறக்கணிக்க முடியாத ஒரு வடிவமா மாறிக்கிட்டு இருக்கு. திமுக ஆட்சியில பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருது. திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து தமிழ்நாட்டுல பாலியல் குற்றங்கள் ரொம்பவே ஆபத்தான அதிகரிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டோட காவல்துறை கொள்கை குறிப்புகள்ல மேற்கோள் காட்டப்பட்டுள்ள புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, 2020 இருந்து 2024 இடையில பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கிட்டத்தட்ட 60% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது திமுக ஆட்சி கீழே நடந்து முறையே இல்லாத, திறமை இல்லாத, பலவீனமான ஒரு அமலாக்கமும் மற்றும் அதோட குற்றவாளிகளை அரசியல் ரீதியா பாதுகாப்பது, இது எல்லாம் தான் இந்த மாதிரி விஷயங்களை பிரதிபலிக்குது. இது ஒரு தொந்தரவான முறைன்னு சொல்லலாம். முக்கியமா பாலியல் குற்ற செயல்கள்ல திமுக நிர்வாகிகள் ஈடுபடுவது ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவம் மட்டும் கிடையாது. அதுக்கு மாறா தொந்தரவான மற்றும் தொடர்ச்சியான ஒரு வன்முறைன்னு தான் சொல்லணும். அரசியல் அடையாளம் ஒரு கேடயமா மாறிடுச்சு. கட்சி விசுவாசம் சட்டத்தை விட ரொம்ப சக்தி வாய்ந்ததா மாறிக்கிட்டே வருது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்கும் போது, சிறார்களை கொடூரமாக நடத்தும் போதும், பெண்கள் துன்புறுத்தப்படும் போதும், விமான அறை போன்ற ஒழுங்குபடுத்தப்பட்ட இடங்களில் கூட பயம் நம்பிக்கையும் மாற்றப்படுது. பயம் நம்பிக்கை மாறும்போது ஆட்சி அதோட மிக அடிப்படையான ஒரு கடமையிலிருந்து தோல்வி அடையுதுன்னு சொல்லலாம். இது வெறும் ஒரு அரசியல் விமர்சனம் மட்டும் கிடையாது, இது ஒரு தார்மீக கணக்கும் கூட. திமுகவின் பாசாங்குத்தனம் வெறுமையாக இருக்கு. ஆனா இது போன்ற தொடர்ச்சியான சம்பவங்கள் இருந்தாலுமே திமுக தலைவர்கள் வெக்கமே இல்லாம பொது மேடைகள்ல அமர்ந்து வெல்லும் தமிழ் பெண்கள் போன்ற அந்த கோஷங்களை எழுப்புறது, பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தங்களை சாம்பியன்களா காட்டிக்கிறாங்க. பெண்களும் குழந்தைகளும் அச்சத்தில் வாழும் ஒரே மாநிலத்திற்கு தலைமை தாங்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னை தமிழ் மக்களோட தந்தை அப்படின்னு சித்தரிக்க துணிறாரு. திமுக ஆட்சியில நடந்த கசப்பான உண்மைகளை கொஞ்சம் வெளிப்படையா பேசலாம். ஆளும் கட்சியுடைய தொடர்புடைய நபர்கள் பாலியல் குற்றச்சாட்டுகள்ல மீண்டும் மீண்டும் தோன்றினால் அது தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு தவறான நடத்தையை விட உள்ஒழுக்கம், அரசியல் கலாச்சாரம் மற்றும் ஒழுக்க தலைமையின் தோல்வியை தான் குறிக்குது. திமுக தனது சொந்த ஊழியர்களை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா தமிழ்நாட்டு பெண்களை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த உரிமையும் தகுதியும் கிடையாது. சிந்தித்து செயல்பட வேண்டிய சரியான நேரத்துல இப்ப நாம இருக்கோம். நமக்கான ஒரு உரிமையை நாம விட்டு கொடுக்காம நம்மளோட கடமையை செய்யணும்.